ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு தத்தம் சொல்லி இருக்கிறார். என் ஜெப வீட்டிலே வரக்கூடிய ஜனங்களை நான் மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய வீடு என்பதாக. இது தேவனுடைய வீடு. தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது அவரை நாம் தரிசிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வீடு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு என்கிற ஒரு வாலிபன், அவனுடைய தாயார் அவனை தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே சகோதர பிரச்சனை ஆரம்பித்து விட்டது, நீ தூரமாக இருக்கிற உன் மாமன் வீட்டுக்கு போ என்பதாய் அனுப்பி வைக்கிறாங்க. அவனுக்கு அந்த ஊருக்கு போய் பழக்கம் இல்லை. முதல் முறையாக தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு பிரிந்து ஒரு அந்நிய நாட்டுக்கு பிரயாணப்பட்டு போகிறான். போகும் பொழுது பல கேள்விகள் எழும்பி இருக்கும். நான் போய் அந்த சொந்தங்களை பார்ப்பதற்கு எவ்வளவு காலமாக தெரியவில்லை. அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க, நான் ஒரு முறை கூட பார்த்தது இல்லை. என்ன அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா அல்லது அவங்களும் என்னை துரைத்து விடுவாங்களா? சொந்த வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பெற்றோரோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, பல கேள்விகள், மன வருத்தங்களோடு யாக்கோபு நடந்து போய் கொண்டிருக்கிறார். போகிற வழியில் திடீரென்று இருள் சூழ்ந்து விட்டார். ஆகவே இங்கே தங்கி இளைப்பாறி விட்டு நாளை காலை பிரயாணத்தை தொடரலாம் என்று தன்னுடைய தலைக்கு ஒரு கல்லை வைத்து அங்கே படுத்து நித்திரை பண்ணுகிறார். அவருடைய மனதிலே பல கேள்விகள், எண்ணங்கள். என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? சொந்த தாய் தகப்பனை விட்டு பிரிந்து நான் போகிறேன். எங்கே போகிற இடத்தில் எனக்கு என்ன வரவேற்பு இருக்கும்? எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்கள்? என்னை நம்புவார்களா? பல கேள்விகளோடு அவர் படுத்திருந்திருக்கக்கூடும். அப்பொழுது தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். ஒரு சொப்பனத்தின் மூலமாய் தரிசனமாகி தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறார். அப்பொழுது அங்கே உயரமான உன்னதமான இடத்தில் கர்த்தர் நிற்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நிற்கிறதை பார்க்கிறார். அவர் நின்று அவனோடு கூட பேசுகிறார். அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பத்திரமாக திரும்பி கொண்டு வர பண்ணுவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை தேற்றி தைரியப்படுத்துகிறார். தேவனை அவன் அந்த இடத்தில் தரிசிக்கிறான். காலை எழுந்த பொழுது அவன் ஆச்சரியமாய் சொல்லுகிறான், இந்த இடம் பயங்கரமாக இருக்கிறதே. நான் ஒரு வனாந்தரம், யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் என்று எண்ணினேன். ஆனால் தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு தரிசனமானார் என்று சொல்லி, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, ஒரு அழகான பெயரை சூட்டுகிறார். ஆதியாகமம் 28, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் பார்க்கக்கூடும், இது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு என்பதான ஒரு பெயரை அவர் வைக்கிறார். தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், தேவன் பிரசன்னமாக கூடிய இடம்தான் தேவனுடைய வீடு என்கிற தேவனுடைய ஆலயம். இதே மாதிரி அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சவுல் என்கிற வாலிபன் இயேசுக்கு விரோதமாக எழும்பி கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு வாலிபன். இயேசு கடவுளே கிடையாது, அவர் ஒரு மனிதன்தான் என்று வாதாடி கொண்டிருந்தவன். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் இயேசுவை சந்தித்த போது மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்கிறான். அவன் எருசலேமுக்கு திரும்பி வந்த பொழுது தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிறான். தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார் என்பதாய் குறிப்பிடுகிறார். அங்கே தேவனை நான் தரிசித்தேன் என்பதாக சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயம், தேவனை தரிசிக்கிற, தேவனை நாம் சந்திக்கிற ஒரு அற்புதமான இடம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். இந்த ஏசாயா என்ற தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய ஆலயத்தில் போன பொழுது உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மீது கர்த்தர் வீற்றிருப்பதை கண்டார். தேவனை தரிசிக்கிறார், தேவனுடைய குரலை கேட்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி போட்டது. ஆகவே தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். ஆகவே தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு செல்லும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போட, ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசுவார், ஆண்டவர் எனக்கென்று ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார், அங்கே நான் அவரை தரிசிக்க போகிறேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு போகிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறார்கள். சிலர் கடமைக்காக போவாங்க, வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும், ஒரு காணிக்கை போட்டு வரணும், அந்த மாதிரி உள்ளவர்கள் போயிட்டு சும்மா தான் வருவார்கள். ஆனால் தேவனை தரிசிக்க போகிற என்ற எதிர்பார்ப்போடு போகிறவர்கள் அன்றைக்கு ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்ற அனுபவத்தோடு திரும்பி வருவார்கள்.
நான் ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் காலையில் அப்படித்தான் ஜெபம் செய்வேன். இன்னைக்கு ஆராதனைக்கு நான் போகிறேன், என்னோடு நீங்கள் பேசணும் ஆண்டவரே. உங்களுடைய குரலை கேட்ட அனுபவத்தோடு நான் திரும்பி வரணும். என்னோடு நீர் பேசணும். பாடல் மூலமாய் பேசுங்க, அல்லது வசனத்தின் மூலமாக பேசுங்க, அல்லது பிரசங்கியார் மூலமாக என்னோடு பேசுங்க. ஜெப நேரத்தில் என்னோடு பேசுங்க. உம்மை சந்தித்த அனுபவத்தோடு வரணும். அந்த ஜெபத்தோடு தான் நான் ஆலயத்திற்கு போவது உண்டு. ஒவ்வொரு முறை ஜெபத்தோடு போகும் பொழுது ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். அது தேவனை சந்திக்கிற ஒரு இடம், தேவனுடைய ஆலயம், தேவனை தொழுது கொண்டு நாம் அவரை சந்திக்கிற ஒரு இடம் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறாரு. யோவான் 10ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் வாசித்து பாருங்கள். எருசலேமிலே தேவனுடைய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. அப்பொழுது என்ன நடந்ததாம்? அந்த ஆலயத்துக்குள் இருக்கிற சாலமோன் மண்டபத்தில் இயேசு உலாவி கொண்டிருந்தார். அவர் இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபத்தோடு கூட இருதயத்தில் இயேசுவை நினைத்தால் அவரை உணர முடியும், அவருடைய பிரசன்னத்தை, வல்லமையை உணர முடியும். இன்றைக்கு அவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ஆலயம், அது தேவனுடைய வீடு. இரண்டாவது அதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஜெப வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். அது ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம், தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு இடம் ஜெப வீடு என்பதாக ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அங்கு வந்து நீங்கள் வேண்டிக் கொண்டால் போதும், ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். தேவாலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அநேக அற்புதங்களை செய்திருப்பதை வேதத்தில் பார்க்க முடியும். அது ஜெப வீடு, அது ஜெபம் பண்ணுகிற இடம் என்பதாக ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார். மார்க் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று இயேசு சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல. ஒரு ஆலயம் கட்டப்பட்டு விட்டால் இது கிறிஸ்தவர்களுக்குரியது அல்ல, இது சகல ஜனத்திற்கும் உரியது. யார் வேண்டுமானாலும் வந்து அங்கே நின்று இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார். யார் இயேசுவை நோக்கி அந்த ஆலயத்தில் வந்து கூப்பிட்டாலும் அவர்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு என்பதாய் சொல்லி இருக்கிறார். சரி, இந்த தேவனுடைய வீட்டிலே, ஜெப வீட்டிலே இயேசு என்ன செய்வாராம்? நான் அவர்களை மகிழ்ச்சியாக்குவேன், அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மகிழ பண்ணுவேன். நீங்க துக்கத்தோடு சிலர் வந்திருக்கிறீங்க, வருத்தத்தோடு சிலர் வந்திருக்கிறீங்க, காயப்பட்ட உள்ளத்தோட வந்திருக்கிறீங்க, சிலர் பயத்தோட வந்திருக்கிறீங்க. இந்த வியாதி என்னவாக முடியுமோ என்ற ஒரு கலக்கம், வேதனை, இப்படி நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உங்களை மகிழ பண்ணுவேன். உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு அனுப்புவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க என்ன துக்கத்தோடு வந்திருந்தாலும் அதை மாற்றுவதற்கான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களை மகிழ்ச்சியாக்கி சந்தோஷமாக இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். அதற்குத்தான் இயேசு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை மகிழ பண்ணுகிறார்? எப்படிப்பட்ட துக்கமுள்ள மக்கள் அவரை தேடி தேவாலயத்திற்கு வந்தார்கள்? ஆண்டவர் எப்படி அவளை மகிழ பண்ணினார்? ஒரு 4 சம்பவங்களை வேகமாய் சுருக்கமாய் வேதத்திலிருந்து தியானித்து இந்த காரியங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவாலயத்திற்கு 2 பேர் வருகிறார்கள், ஜெபம் பண்ணுவதற்கு வருகிறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். 2 பேர் தேவாலயத்துக்கு வந்த பொழுது ஒருவனுக்கு அற்புதம் நடைபெறுகிறது. என்ன அற்புதம்? ஒரு பாவியான ஒரு மனிதனை அந்த தேவாலயத்தில் ஆண்டவர் மகிழ பண்ணுகிறார். ஒரு துக்கத்தோடு, பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்த ஒரு மனிதனை ஆண்டவர் அவனை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக்கி அந்த ஆலயத்தை விட்டு அனுப்புகிறார். அந்த சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கிறாரு. அதில் பரிசேயன் தன்னை ஆவிக்குரிய பெருமை உள்ளவன், அவன் தன்னை ரொம்ப பக்திமானாக நினைக்கிறவன். நான் யார் தெரியுமா என்பதை போல ஆலயத்திலே மற்றவர்கள் மத்தியிலே மற்றவர்கள் அற்பமாக பேசக்கூடிய ஒரு மனிதன். இந்த பரிசேயன் வந்து ஜெபம் பண்ணும்போது அவனும் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் மற்றவர்களைப் போல அல்ல, நான் வந்து ரொம்ப பரிசுத்தமானவன், வசனத்தின்படி நடக்கிறவன், நான் வந்து வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன், நான் தசமபாகம் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் கொடுக்கிறேன். தன்னை பெருமைப்படுத்தி ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். தன்னுடைய பக்தி தான் ஆண்டவருக்கு கொடுப்பது அது குறித்து பெருமையாய் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி, இங்க ஒருத்தன் ஜெபிக்கிறான், இந்த ஆயக்காரன், இவனை மாதிரி நான் கிடையாது ஆண்டவரே, நான் ரொம்ப பக்தி உள்ளவன் என்பதாக தன்னை பெருமைப்படுத்தி மற்றவர்களை அற்பமாக எண்ணி அவன் ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கண்டுகொள்ளவே இல்லை, ஆண்டவர் கேட்கவே இல்லை. நான் பெருமையுள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் அந்த ஆயக்காரன் பாருங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். அதை வாசிப்போமா? 13-14 வசனம் வாசிங்க. லூக்கா 18:13-14. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான்.
அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாதபடி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை அவன் ஏறெடுக்க துணியாதபடி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். ஆண்டவரே, நான் பாவிதான், நான் பாவம் செய்துவிட்டேன் என்று தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறான். அவன் பாவத்தினால் பாதிக்கப்பட்டவன், அவனுடைய மனசாட்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பாவம் செய்தானோ தெரியாது, ஆனால் ஒரு பாவத்தை நிமித்தம் அவனுடைய மனசாட்சியை பாதித்து சமாதானத்தை இழந்து நிம்மதியற்ற நிலைமையில ஆண்டவரிடத்திலே வந்து நிற்கிறான். அவன் நின்று என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் மீது கிருபையாயிரும் என்பதான ஒரு வேண்டுதலை செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானாக்கப்பட்டான். பாவி என்கிற அவனை கர்த்தர் நீதிமானாய் மாற்றினார். தேவாலயத்தில் அவன் தாழ்மையாய் ஜெபித்த ஜெபம் அவனை நீதிமானாய் மாற்றினது. அவனுடைய உள்ளத்தில் இந்த பாவத்தின் பாரம் விலகினது, அந்த பாவத்தினால் உண்டான துக்கம் விலகினது. உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம், பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி, நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு தேவாலயத்தை விட்டு போனான். ஆனால் பெருமையாய் ஜெபித்தவனோ வந்தபடியே திரும்பி போனான். எனக்கு அன்பானவர்களே, பாவியான ஒரு மனிதன், பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு துக்கத்தோடு வந்த மனிதனை தேவாலயத்திலே ஆண்டவர் மகிழ பண்ணினார். அது ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீட்டிலே நான் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். பாவத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய மனசாட்சியை வாதித்து கொண்டு இருக்கலாம், பாவத்தை நிமித்தமாக உங்களுடைய சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், இன்றைக்கு உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் எங்கள் கூட ஒரு தாத்தா, நான் கிறிஸ்டியன் தாத்தான்னு சொல்லுவோம், நாசரேத்து பக்கம் கடையனோடை, அதான் உடைய ஊர். அவங்க எங்கள் கூட பல வருஷமாக ஊழியத்தில் இருந்தாங்க. நான் எங்கே போனாலும் கூட வருவாங்க, எங்கள் கூட ஜெபிப்பாங்க. நல்ல ஒரு ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு தகப்பனார் அவர்கள். கடையனோடையிலிருந்து 4 மாவட்டத்துக்கு ஜெபத்துக்கு வரணும்னா பஸ் ஏறி வரலாம், நடந்து வருவாங்க. நான் கேட்பேன், ஏன் தாத்தா நீங்கள் நடந்து வர்றீங்க, பஸ்ஸில் வந்துடலாம்ல என்பதாய் சொன்னால், நான் வர்ற வழியில் ஒரு 4 கிராமத்தில் இயேசு பற்றி சொல்லிட்டு வருவேன்ல, தெரு தெருவாக பிரசங்கம் பண்ணுவாங்க. யாரை பார்த்தாலும் இயேசு பற்றி சொல்லுவாங்க. எங்கேயும் வெட்கப்பட மாட்டேன், ரோட்டில் நின்று பேசுவாங்க, தெருவில் நின்று பேசுவாங்க. எங்கள் கூட ஊழியத்துக்கு வந்தபோது அவங்க எத்தனையோ கிராமங்களில் பேசி இருக்கிறாங்க. ஆண்டவர் மேலே அவ்வளவு அன்பு அவர்களுக்கு. ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன் இவ்வளவு உங்களுக்கு இயேசுவின் மேலே அன்பு என்பதாய் நான் கேட்டேன். அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். அவளுக்கு திருமணமாகி 3-4 பிள்ளைகள் வந்துட்டாங்க, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். அப்பொழுது ஒரு கொடிய நோய் அவர்களை தாக்கினார். அதனால் 2 கால்களும் நடக்க முடியாமல் செயலற்று போய்விட்டார். நடக்க முடியாமல் அவள் வீட்டுக்குள்ளே தவிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. பல டாக்டரிடத்தில் பார்த்தாச்சு, வைத்தியம் செய்தாச்சு, சுகமாகவில்லை. நாட்டு வைத்தியம் என்று வைத்தியர்களை அழைச்சிட்டு வந்து பார்த்து மருந்து சாப்பிட்டாச்சு, சுகமாகவில்லை. இப்போ தவிழ்ந்து 4 காலில் நடக்கிற சூழ்நிலை வந்து விட்டது. வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலை. இனிமேல் நான் அவ்வளவுதானா, இனி நடக்க முடியாதா என்று கலங்கின சமயம் யாரோ சொன்னாங்க, நீங்கள் எப்படி ஏசுன்னு இப்படி இருக்கிறீங்க, மந்திரவாதியை பாருங்கள், அவன் உங்களுக்கு யாரோ மந்திரம் செஞ்சிட்டாங்க, அதனால தான் பாதிப்பு, மந்திரவாதி வந்தால் சரியாயிருன்னு சொல்லி. சரி, நாங்கள் கிறிஸ்தவங்க, இங்கே இந்த ஊரே கிறிஸ்தவங்க நிறைஞ்சி இருக்கிறாங்க, மந்திரவாதியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. அவர் சொன்னான், நடு ராத்தில் கூட்டிகிட்டு வரேன், யாருக்குமே தெரியாது, நீங்கள் காசு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆள் சொல்லி பணம் புரட்டி கொடுத்துட்டாங்க. நடு ராத்தில் எல்லாம் தூங்கின சமயம் அந்த மந்திரவாதி கூட்டிகிட்டு வந்தாங்களாம். வீட்டுக்குள்ளே உட்காந்து கதவெல்லாம் மூடி அவன் ஆயத்தம் பண்ணி சொன்ன எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி அங்கே வச்சுருக்கிறாங்க. அவன் எல்லா பூஜைகளை செய்துட்டு அவனுடைய கையை அறுத்து அந்த ரத்தத்தை கொடுத்தானா, இதில் ஒரு சொட்டை குடிங்க என்பதா. நான் கேட்டேன், தாத்தா மனுஷ ரத்தத்தை குடிச்சிங்களா, நீ எப்படியாவது சுகம் கிடைக்கட்டுன்னு அதை கூட செஞ்சு பார்த்தேன் ஐயா அப்படின்னு வேதனையோடு சொன்னார்கள். அந்த அளவிற்கு அவங்க பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட மந்திரவாதமும் செய்து பார்த்தாங்க, சுகமுண்டாகவில்லை. கடைசியில் வீட்டுக்குள்ளே இனி மரணம் என்னை நெருங்கி விட்டது என்ற மரண பயம் வந்து விட்டார். நான் இறந்துருவனோன்னு பயத்தில் அந்த ஊருக்கு ஒரு தாயார் ஜெபம் பண்ண வந்தாங்களாம். சில வீடுகளில் ஜெபிச்சு கொண்டு இருந்தபோது பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, இங்கே ஒரு ஐயா நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் வயசு தான், பாவம் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களால வீட்டுக்குள்ளே தவிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டதுனால அந்த தாயார் வந்தாங்க. சரி போய் ஜெபிக்கலாம் என்று அந்த வீட்டுக்கு வந்தபோது இவங்க சப்பானியாக உட்கார்ந்துருக்கிறாங்க, அப்படியே மனைவி பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த அம்மா இவங்களை பார்த்தாங்களாம். கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், நீ உன் வாலிபர் நாட்களின் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
அவ்வளோதான், வேற வார்த்தை ஒன்றும் சொல்லலை. உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. உன் வாலிப நாட்களிலே தேவனை மறந்து தெரிந்தா அல்லவா, பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்தது. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தும் பாவத்திலே வாழ்ந்தேனே, வாலிப நாட்களில் தேவனை தேடலை, மந்திரவாதம் செய்யக்கூடிய அளவிற்கு நான் போய்விட்டேனே, தேவனை துக்கப்படுத்தி விட்டேனே. அந்த வார்த்தை ஈட்டியாய் துளைத்ததுனால உள்ளத்தில் பாரம் உண்டானது. அதனால் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் தேவாலயம். அவங்க அந்த வீட்டை விட்டு இறங்கி தவழ்ந்து கொண்டே ஆலயத்துக்கு போனாங்க. ஆலயம் எப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கும், காலையிலேருந்து இரவு வரைக்கும். அதனால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து ஜெபம் செய்யலாம். தவழ்ந்து கொண்டே அந்த ஆலயத்துக்கு போய் அந்த ஆலயத்தின் தூணின் மறைவில் அப்படியே முழங்காலிலே நின்று கண்ணீர் விட்டு அழுதார்களாம். என் பாவத்தை மன்னியும், என் வாலிப நாட்களின் பாவத்தை மன்னியும், உம்மை தேடாமல் இருந்து விட்டேன், மனம் போல் வாழ்ந்து விட்டேன், இஷ்டப்படி வாழ்ந்து விட்டேன், இயேசுவே என்னை மன்னியும் மன்னியும் என்று தன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பி அழுதார்கள். அந்த கண்ணீர் அந்த ஆலயத்திலே அப்படியே ஓடக்கூடிய அளவிற்கு மிகுதியான கண்ணீரை சிந்தி பல நிமிட நேரம் அழுதார்கள். அவ்வளவுதான், தேவனுடைய பிரசன்னம் இறங்கினர். அந்த பாவத்தின் பாரம் அவளை விட்டு விலகினர். பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம், மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்தது. அந்த பாவத்தின் பாரம் நீங்கி நீதிமானாக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் வந்தது. அவங்க வீட்டுக்கு வரும்போது மகிழ்ச்சியோடு வந்தாங்க. எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்ததற்கு அடையாளமாய் ஒரு காரியம் செய்தார். அவருடைய கால்களுக்குள்ளே தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பினார். மறித்து கிடந்த அந்த கால்கள் செயல்பட ஆரம்பித்தது. ஆலயத்துக்குள்ளே எழும்பி நிற்க ஆரம்பித்தாங்க, நடக்க ஆரம்பிச்சாங்க. அற்புதமான சுகம். அந்த வீட்டுக்கு வரும் பொழுது நடந்து வீட்டுக்கு வந்தார்கள். அவங்க சொன்னாங்க, சப்பானியாய் கிடந்தேன், என் ஆலயத்தில் போய் கண்ணீர் விட்டு என் பாவத்தை அறிக்கையிட்டு அழுதை ஜெபித்த பொழுது இயேசு என்னை குணமாக்கினார். என் பாவத்தை மன்னித்த ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த கால்கள் ஆண்டவர் கொடுத்த கால்கள். ஆகவே தான் அவருக்காகவே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, பாவத்தின் பாரம் அவளை அழுத்தினது. நான் பாவம் செய்து விட்டேனே, மனசாட்சியை பாதித்தது. மந்திரவாதிகளை வேற தேடி போய் சாபத்துக்குள் ஆகிவிட்டேனே என்பதான வேதனை. ஆண்டவருடைய பாதத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுத பொழுது ஆண்டவர் மன்னித்து அவர்களை அணைத்து கொண்டார். பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். நீதிமான்கிற பாக்கியத்தை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அதுதான் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய வீட்டில் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம், பாவத்தின் பாரத்தில் இந்த விடுதலை. இன்றைக்கு ஏதோ ஒரு பாவம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், ஏதோ ரகசிய பாவம் உங்களுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தில் இன்று புறப்படுகிற பெருமை, பொறாமை, இச்சைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள், சண்டைகள் உங்களுடைய சமாதானத்தை பாதித்து கொண்டிருக்கிறது. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பாவத்தின் பாரம் அழுத்துகிறது, மனசாட்சி குற்றப்படுத்துகிறது. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற அற்புதம். உங்களுடைய குற்ற மனசாட்சியை மாற்றி நீதிமான் என்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை இயேசுவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் மகிழ பண்ணின ஒரு பெண்ணை மகிழ பண்ணின சம்பவம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 13 வசனங்கள். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், கூன் விழுந்த ஒரு நிலைமை, சற்றேனும் நிமிர முடியாதபடி கூனியாக இருந்த ஒரு பெண். குனிந்து தான் நடக்க முடியும், தரையை பார்த்து கொண்டு தான் நடக்க முடியும். நம்மை போல தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. யாராவது கூப்பிட்டால் நிமிர்ந்து பார்க்க முடியாது, சரிந்து தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை. 18 வருஷம் சரீரத்தில் வேதனை, 18 வருஷம் வியாதியினால் உண்டான பாதிப்பு, கூன் விழுந்த ஒரு நிலைமை. ஆனால் ஜெபாலயத்திற்கு வந்திருக்கிறாள், தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறாள், ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறாள். தவறாமல் ஆண்டவரை நேசித்து ஆலயத்திற்கு வந்த ஒரு மகள். அந்த தேவாலயத்தில் இயேசு வந்திருக்கிறார்.
அந்த ஜெபாலயத்தில் இன்றைக்கு இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். இயேசு அங்கே இருந்தபோது அங்கே ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. 18 வருஷம் கூனியாக வேதனைப்பட்டு குனிந்த நிலைமையில் வாழ்ந்த பெண்ணை ஆண்டவர் அழைத்து அவள் மீது கைகளை வைத்து நீ சுகமானாய் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே விடுதலை. ஒரே ஒரு வார்த்தை, நீ சுகமானாய். இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை குணமாக்கிட்டு அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். வீட்டை விட்டு ஜெபாலயத்திற்கு வரும் பொழுது வியாதியோடு வந்த ஒரு பெண் திரும்ப போகும் பொழுது சுகத்தோடு திரும்பி போனாள். வரும் பொழுது கூனியாக வந்த ஒரு பெண் போகும் பொழுது தலை நிமிர்ந்து நடந்த மகிழ்ச்சியோடு போனாள். ஆண்டவர் இந்த ஜெபாலயத்திலே மகிழ பண்ணினார். இன்றைக்கு இந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை சுகமாக்கி மகிழ பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய நோய்களை மாற்றி வியாதிகளை நீக்கி உங்களை மகிழ பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். கனடா தேசத்தில் டொரண்டோ என்கிற பட்டணம் இருக்கிறார். அங்கே பல வருஷம் தொடர்ந்து ஊழியத்திற்கு போயிருக்கிறேன். ஒரு சமயம் அங்கே ஊழியத்துக்கு சென்றிருந்த போது 4 நாட்கள் கூட்டம், 3 நாள் முடிந்தது. கடைசி நாள் ஆராதனை, சர்ச்சுக்குள்ள அந்த சபை ஆராதனையில் கடைசி கூட்டம். அந்த ஆலயம், அந்த சபை நிரம்பி வழியும்படி ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. ஜனங்கள் திரளாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் செய்தி நேரம் வந்தது. நான் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பாதியில், ஆராதனையின் பாதியில் வீல் சேரில் ஒரு மனிதரை வைத்து ஒரு சகோதரி தள்ளி கொண்டே வருகிறாங்க. அவங்க ஆலயத்துக்குள் வந்த உடனே அவங்க நேராக சேர் தள்ளி கொண்டு வந்து முன் வரிசையில் நிறுத்தினாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். அவங்க நெத்தியில் இருக்கிற அடையாளமே காண்பித்தது அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். முதல் முறையாக அப்படி ஒரு சர்ச்சைக்கு அப்போ தான் வந்திருக்கிறாங்க. கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் எழும்பி இடம் கொடுத்தனால உட்கார்ந்து கொண்டார்கள். அவங்களுக்கு தெரியல இப்படி ஒரு சர்ச்சில் ஏதோ நடக்கிற இயேசு அற்புதம் செய்கிறான்னு கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மோகன்லாஸ் யாருன்னு தெரியாது, இந்த சர்ச்சில் என்ன செய்வாங்க தெரியாது, இங்கே எப்படி நடக்கும் ஒன்றும் தெரியாது. அவருடைய கணவருக்கு கேன்சர், எலும்பில் கேன்சர். கனடாவில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி வாழ்நாள் முழுதும் உங்களுடைய கணவர் வீல் சேரில் தான் வாழ முடியும். எங்கே போனாலும் வீல் சேர் தான், அவரால் நடக்க முடியாது. கொஞ்சம் வயசு, அவர் சம்பாதிச்சு தான் குடும்பத்தை நடத்த முடியும். பிள்ளைகள் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வேதனை. முன் வரிசையில் உட்காந்துருக்கிறாங்க. அப்படியே உட்காந்து நான் பேசுவது அப்படியே ஒரு குழந்தை மாதிரி கேட்குறாங்க. எனக்கு நல்லா தெரிகிறாரு. அவருடைய கணவர் பக்கத்தில் வீல் சேரில் அப்படியே துக்கத்தோடு உட்காந்துருக்கிறார். ஜெப நேரம் வந்தார். எல்லாரும் எழுந்துருங்க ஜெபிக்கலான்னு சொன்ன உடனே அந்த சகோதரி எழுப்பி நின்று இயேசுவை கூப்பிடுங்க. அந்த வசனம் அவங்க பிரசங்கத்தை கேட்டு 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 அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. இயேசு அற்புதம் செய்வார், என் கணவருக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் வந்து விட்டார். இயேசுவை கூப்பிடுங்க, அவர் அற்புதம் செய்வார் அப்படின்ன போது எல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்கிறாங்க. இந்த சகோதரி கண்ணில் இந்த கண்ணீர் வடிகிறது, ஜெபிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் நடத்தி கொண்டே இருக்கிறேன். திடீரென்று ஆவியானவர் என்னோடு பேசினார், மகனே, அந்த வீல் சேரில் வந்து உட்கார்ந்து இருக்கிற மகனை நான் சுகமாக்கி விட்டேன், எளிமை நடக்க சொல்லினார். என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க? நான் அப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறேன். அவர் வீல் சேரில் உட்கார்ந்து இப்படி குனிந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய மனைவி எழுந்து நின்று அழுகிறார். கண்ணில் 2 கண்ணில் கண்ணீர். இயேசுவை கூப்பிடுறாங்க, இயேசுவே இயேசுவே. நீ இதான் முதல் முறை சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. நான் யார், பிரசங்கம் பண்ணுறது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. அவங்களுக்கு தெரியாது ஊழியக்காரங்கன்னா யாருன்னு கூட. இப்போ இயேசுன்னு கூப்பிட்றாங்க, அழுகிறாங்க. இயேசு சொன்னார், அந்த மகளுடைய கண்ணீரை நான் கண்டேன். அந்த மகள் தன் கணவருக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நான் கேட்டேன். நான் குணமாக்கி விட்டேன், எளிமை நடக்க சொல்லினார். நான் கண்ணை திறந்து பார்க்குற உட்கார்ந்து இருக்கிறார். எனக்குள்ளப்பா இதுக்கு முன்னால் இப்படி நடந்ததே இல்லை. எப்படி ஆண்டவரை எளிமை நடக்க சொல்கிறது? அவர் எளிமை நடந்தால் தானே உண்டு. நான் சுகமாக்கிட்டேன், அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவருடைய கண்ணீரை நான் பார்த்தேன், எளிமை நடக்க சொல்ல அப்படின்னார். 2வது முறை 3வது முறை ஆண்டவர் சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு தைரியம் வந்தது. நான் சொன்னேன், பார்த்து பிரதர், இயேசு உங்களை சுகமாக்கிட்டேன்னு சொல்கிறார், எளிமை நடங்க என்ன. அவர் என்ன அப்படி பார்க்குறார். சபையை எல்லாம் கண்ணை திறந்து பார்க்குறாங்க, பிரதர் என்ன செய்கிறாங்க என்னை. நான் சொல்கிறேன், அவரை பார்த்து இயேசு உங்களை குணமாக்கிட்டேன்னு சொல்லுகிறார், எளிமை நடங்க அப்படின்னு. அவருடைய பார்க்குறார். அவருக்கு இதுவரைக்கும் கிறிஸ்தவ மீட்டிங் வந்ததில்லை, தெரியலை. அப்படி மனைவி அதை கேட்ட உடனே இயேசு உங்களை சுகமாக்கிட்டாராங்க, எழுமுங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்களா, நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி மனைவி கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சு. எங்கே நடக்கிறார், அங்கே நடக்கிறார். நடக்க முடியாது, அவரை நடக்க வச்சுட்டார். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இயேசுனுடைய ஆலயத்தில் வந்து ஒரு சகோதரி கண்ணீர் வடித்தாங்க. அவருடைய கணவருடைய அந்த மரணக்கட்டை கர்த்தர் மாற்றினார். உடனே அவ்வளோதான் அற்புதம். இயேசுடைய அற்புதம் பெற கஷ்டம் கிடையாது. அவரும் பணத்தை கொண்டு வா, இந்த ஆலயத்தை 3 முறை சுத்து, நட, உருளை, பொருள் ஒன்றும் சொல்ல மாட்டார். அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உனக்காக பாவ சாபங்கள் எல்லாத்தையும் நான் தோஷங்கள் எல்லாம் சுமந்து முடிச்சிட்டேன். நீ விசுவாசித்து ஜெபம் பண்ணினா போதும். அவ்வளோதான் இயேசு கேட்கிறார். அவங்க விசுவாசத்தோடு கண்ணீர் வடித்து கேட்டாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். அன்றைக்கு இரவே நான் வந்து இந்தியாவுக்கு திரும்பி விட்டேன்.
1 வருஷம் கழித்து மறுபடியும் நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அடுத்த வருஷம் அங்கே முதல் நாள் கூட்டம் ஒரு ஹாலில் நடைபெற்றது. முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்தார், கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டு வந்து, பிரதர் பிரைஸ் தி லார்ட்னு கை கொடுத்தார். நான் கை கொடுத்தேன். என்ன தெரியுதான்னு கேட்டார். இல்லை பிரதர், புதுசாக இருக்குது, நான் இந்த சபைக்கு சில வருஷமாக வந்து கொண்டே இருக்கனால நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் புதுசாக இருக்கீங்களா என்ன பிரதர்னு கேட்டேன். போன வருஷம் வீல் சேரில் வந்தார்ல? ஆமாம். கடைசி நாள் கூட்டத்தில்? ஆமாம், நான் தான். இன்றைக்கி நல்ல சுகமடைஞ்சு இப்போ நல்ல வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், இயேசு எனக்கு எவ்வளோ சுகம் தந்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. ஒரு நொடி பொழுது போதும் இயேசு உங்களை குணமாக்க. அது கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், அது எந்த பாதிப்பாக இருந்தாலும் ஒரே ஒரு தொடுதல், one touch of Jesus Christ is enough to heal you. நீங்கள் சுகத்தை பெற அது போதும். விசுவாசிங்க, அவர் இங்கே தான் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் யார் உண்மையாக ஜெபிக்கிறீங்க, யார் யார் சும்மா வேடிக்கை பார்க்குறீங்க, யார் யார் இருதயத்தில் விசுவாசம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது, அதை பார்த்து தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ உங்களை மகிழ பண்ண போகிறார். இன்றைக்கு 3வது, இந்த ஆண்டவர் தேவாலயத்தில் வந்தவங்களுக்கு செய்த ஒரு அற்புதம் பாருங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை வாசித்தால், இயேசு கப்பர்நகூமில் ஒரு ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு ஜபாலயத்தில் இயேசு நின்று ஜனங்களுக்கு, அந்த ஆராதிக்க வந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். திடீரென்று அங்கே ஒரு மனுஷன் சத்தமிடுகிறான். ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதன். இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன? ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதன் தேவாலயத்துக்குள்ள, அந்த ஜபாலயத்துக்குள்ள இயேசுவை பார்த்த உடனே சத்தமிடுகிற அந்த அசுத்தாவி. இயேசு சொன்னார், பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஆவி ஓடியே போய்விட்டார். பிசாசு பிடித்த மனிதனுக்கு விடுதலை. தேவனுடைய ஆலயத்தில் தேவனை தொழுது கொள்ள வந்த ஒரு மகனுக்கு பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை. இன்னைக்கு அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டு பயத்தின் ஆவி, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, ராத்திரியெல்லாம் பயப்படுகிற சொப்பனை வருது, தூங்க முடியலை. ஒரு சகோதரி சொன்னாங்கல்ல, ராத்திரியெல்லாம் தூங்க முடியாது, பயம். தற்கொலை தூண்டுகிற ஒரு ஆவி, தற்கொலை பண்ணி செத்துற என்கிற சொல்லுகிற ஆவி, யாரோ மந்திரவாதம் பண்ணி ஏவி விடுகிறதுனால சரீரத்தில் பாதிப்பு, பிசாசினால் உண்டாகிற தொந்தரவுகள், பாதிப்புகள். இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அசுத்த ஆவிகள் என்று உண்டு. வசனம் சொல்லுகிறது, பிசாசுகள், இந்த வகையான பிசாசு என்று இயேசு சொல்லுகிறார். வகையான பிசாசு இருக்கிறது. பயத்தை உண்டாக்குவது ஒரு ஆவி, ஒரு மனிதனை பலவீனப்படுத்தி சரீரத்தை முடக்குவது ஒரு ஆவி, ஒரு மனிதனுக்குள்ளே தற்கொலை தற்கொலை பண்ணை தூண்டுவது தற்கொலையின் ஆவி. இந்த மந்திரவாதத்தில் பயன்படுத்துவது ஏவல் பிசாசு. ஏவி விட்டு மனிதர்களை தாக்குவது, மனிதர்களை முடக்குவது, குடும்பங்களை பாழாக்குவது, இது மந்திர பில்லி சூன்யத்தின் ஆவி. இன்றைக்கும் அது கிரியை செய்கிறது. இன்றைக்கும் பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஒரு பயத்தினால, பலவீனத்தினால அல்லது தற்கொலை எண்ணத்தினாலே பாதிக்கப்பட்டு கலங்கி நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு நீங்கள் விடுதலை அடைய போகிறீங்க. கர்த்தர் உங்களை மகிழ பண்ண போகிறார், உங்களை மகிழ பண்ண போகிறார். குஜராத்துக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே ஷாலோம் என்கிற ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தின் மூலம் அருமையான ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அங்கே ஒரு கிராமத்தில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டதுனால அந்த கிராமத்திற்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு தகப்பனார் ஒரு வாலிப மகனை அழைத்து கொண்டு வந்தார். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை சொன்னார். அங்கே போனீங்கன்னா அந்த கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு மந்திரவாதி, அவர் தான் டாக்டர். அந்த கிராமத்துக்கே டாக்டர், அவர் தான் மருத்துவர். என்ன வியாதினாலும் அவருடைய மந்திரவாதிகிட்ட போவாங்க. அவன் மந்திரவாதம் பண்ணி ஏதாவது செய்வான், காசு வாங்கி கொள்ளுவான். அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை. ஊருக்கு மந்திரவாதிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பகுதி இந்த ஒரு வாலிப மகன் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டான். அந்த பையனை அந்த அசுத்தாவி ஆட்கொள்ளும் பொழுது என்ன செய்யும்? தானாய் பேசுவான், தானாய் சிரிப்பான், அப்படியே அலைவான், குளிக்க மாட்டான், தலை சீவி கொள்ள மாட்டான். அது மாதிரி அலைந்து கொண்டு பைத்தியம் பிடித்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு அலைந்து கொண்டிருப்பான். அந்த ஊருக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காட்டு பகுதி, அது பயங்கரமான அடர்ந்த காடு. பகல் நேரத்தில் கூட யாரும் அங்கே போக பயப்படுவாங்க, தனிமையாக யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இந்த வாலிபன் பகலெல்லாம் ஊரில் சுற்றி கொண்டு இருப்பான். இரவு நேரம் வந்து இருள் சூழ ஆரம்பித்த உடனே அந்த காட்டுக்குள்ளே போய்விடுவான். பெற்றோர் போய் அவனை கொண்டு வர முடியாது, காட்டுக்குள்ளே போய்விடுவான். காலையில் அவன் எழும்பி வீட்டுக்கு வருவான். அந்த காட்டுக்குள்ளே என்ன நடக்கிறான், மரித்து போனால் என்ன செய்வது? பெற்றோருக்கு ஒரு பெரிய பதஷ்டம். ஒவ்வொரு நாள் காலையும் அவனை உயிரோட பார்த்த பிறகுதான் நிம்மதி வரும். அந்த அசுத்த ஆவி அவன் இந்த காட்டுக்குள்ளே கொண்டு செல்லும். அந்த அசுத்தாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் இருந்தான். பிசாசு அவனை எப்படி வேதனைப்படுத்தி கலங்க பண்ணி கொண்டு இருந்தார். அவள் எல்லா மந்திரவாதிகிட்ட கொண்டு போனாங்க, பண செலவு பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் சுகமாகவில்லை.
பெற்றோர் விட்டு என்ன செய்ய முடியும் இவனை என்று சோர்ந்து போய் விட்டு விட்டார்கள். அங்கே நம்முடைய மிஷினரிகள் மூலம் சிலர் ரட்சிக்கப்பட்டு ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டார். ஒரு 200 பேர் வந்து அங்கே ஆராதிப்பாங்க. ஒரு அழகான சின்ன ஆலயம். அங்கே கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிப்பார்கள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அவங்க மொழியில் அவங்க பாடல்களை பாடுகிறாங்க. பாடிக்கொண்டிருக்கிற சமயம் இந்த வாலிபன், பைத்தியம் பிடித்த நிலைமையில் பிசாசினால் பாதிக்கப்பட்டு வந்த வாலிபன் அந்த ஆலயத்தின் வழியாய் வந்தான். அந்த பாடல் சத்தம் கேட்ட உடனே அது அவனை ஆலயத்தின் பக்கமாக இழுத்தது. அவன் வந்து ஆலயத்தின் வாசலில் நின்று உள்ளே எட்டி பார்த்தான். அழுக்கான வஸ்திரம், ஒரு தலையெல்லாம் அப்படியே கலைந்து ஒரு அழுக்கான வஸ்திரத்தோட நாற்றம் பிடித்த நிலைமையில் பைத்தியம் பிடித்த ஒரு வாலிபன் ஆலயத்தின் வாசல் என்று எட்டி பார்த்தான். அதில் பின்னால் இருந்த ஒரு சகோதரர் அவனை உள்ளே கூப்பிட்டார். வா என்று கூப்பிட்ட உடனே உள்ளே போய்விட்டான். இல்லை உட்காருன்னு சொன்னார். உட்கார்ந்துட்டான். அந்த ஆராதனையில் அவனும் கூட உட்கார்ந்து அங்கே பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வசனம் பிரசங்கிக்கப்படுகிறாரு. ஆராதனை முடியும் வரைக்கும் அந்த இடத்திலேயே அவன் அமர்ந்து விட்டான். ஆலயத்துக்குள்ள ஆராதனை முடிந்தது. ஒன்றும் ஒரு வித்தியாசம் தெரியவில்லை. அவன் எழுந்தான், வீட்டுக்கு போனான், குளித்தான், தலைவாரினான், புதிய உடை உடுத்தி கொண்டான், மறுபடியும் ஆலயத்துக்கு வந்தான். புது மனுஷனாய் மாறிவிட்டான். பெற்றோருக்கு ஆச்சரியம், என்ன நடந்தது இவனுக்கு? ஒரே ஒரு நாள் இந்த சர்ச்சுக்கு போனான், அவனுக்குள்ள இந்த அசுத்தாவி ஓடிவிட்டாரு. அந்த பிசாசு அவனை விட்டு விலகி விட்டாரு. அந்த மந்திரவாத கிரியை அழிக்கப்பட்டு விட்டாரு. அற்புதமான ஒரு விடுதலை. பல இடங்களில், ஒவ்வொரு இடங்களில் தேவாலயத்தில் தேவன் செய்த அற்புதங்கள் ஏராளம். வேதம் சொல்லுகிறாரு, நான் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவேன். அதுக்கு தான் அவருடைய பிரசன்னம். மறந்துரு. கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 9வது வசனம் வாசிங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அன்னாள் எழுந்திருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாள். இவள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். குழந்தை இல்லாததினால அவளை பரிகாசம் பண்றாங்க, கேவலமா பேசுகிறாங்களே, சக்களத்தி அவளை காயப்படுத்துகிறாள், துக்கப்படுத்துகிறாள், சாப்பிட முடியல, அழுது கொண்டிருக்கிறாள். கணவன் வந்து ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடைய முடியவில்லை. ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த பரிகாசம், ஏன் எனக்கு என் குடும்பத்தாரே என்னை பரிகசிக்கிறாங்களே? காயப்பட்ட உள்ளத்தோடு அன்னாள் அழுது கொண்டே இருந்தாள். சாப்பிடாமல் அழுது கொண்டு படுத்திருப்பாள். கணவன் வந்து ஆறுதல் சொல்லியும் ஆறுதல் அடைய முடியல. பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளம், காயப்பட்ட ஒரு உள்ளம், வார்த்தைகளினால் காயப்பட்ட ஒரு உள்ளம், கலங்கி நெருக்கிற ஒரு இருதயம், எப்பொழுதும் ஒரு துக்கம். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? இந்த நிந்தை மாறாதா? இந்த வேதனை நீங்காதா? எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்று அழுது கொண்டிருந்த நிலைமை. ஒரு நாள் யோசித்தான், இப்படி படுக்கையிலேயே கண்ணீர் விட்டு தலைனே நனைத்து கொண்டிருக்கிறேன். இதனால் என்ன பிரயோஜனம்? கணவர்கிட்ட அழுகிறேன், அவர் ஆறுதல் சொல்லுகிறார், அவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும். இந்த கண்ணீரை மாற்ற ஒரு இடம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம். அங்கே வீட்டிருக்கிற கர்த்தர், அவர் என் கண்ணீருக்கு பதில் தருவார். அவருடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம். அவள் எழுந்திருந்தாள். வேதம் சொல்லுகிறது, அன்னாள் எழுந்திருந்தாள். இதுவரைக்கும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தவள், அழுது கொண்டிருந்தவள், தன்னை குறித்து வேதனைப்பட்டு ஏன் எனக்கு என்று தன்னையே குற்றப்படுத்தி கொண்டிருந்தவள் எழுந்தாள். தேவனுடைய ஆலயத்திற்கு போனாள், முழங்கால் படியிட்டாள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மனம் கசந்து அவள் அழுதாள். தேவனுடைய ஆலயத்தில், தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுது கண்ணீர் வடித்தாள். ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். தேவாலயத்திலும் பெரியவர், தேவாலயத்தில் வீட்டிலிருந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். அன்னாளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு அற்புதம் செய்தார். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய நிந்தையை மாற்றினார். அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று 18வது வசனம் சொல்லுகிறாரு. அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஒரு தாயார் ஆண்டவரை நேசித்து ஜெபம் பண்ணி ஊழியெல்லாம் செய்து கொண்டு வந்தவர்கள். திருமணமாகி சில வருஷமாய் குழந்தைகள் இல்லை. அதனால ரொம்ப மனதில் பாதிப்பு குழந்தை இல்லை என்பதில் அல்ல, மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள், பரிகாசமான வார்த்தைகள் அவங்களை ரொம்ப காயப்படுத்திட்டு. அதனால் ஒரு நாள் யாருமே இல்லாத நேரம், அவங்க கிராமத்தில் சர்ச் எப்பவுமே திறந்திருக்கும். காலையில் திறந்தால் இரவு 9 மணிக்கு தான் மூடுவார்கள். அந்த ஆலயத்துக்கு போனாங்க. மத்தியான நேரம், யாருமே இல்லாத நேரம். ஆல்தர் பகுதியில் போய் முழங்கால் படியிட்டாங்களாம், கண்ணீர் விட்டாங்க, அழுதாங்க. அந்நாளை போல நான் வந்திருக்கிற ஆண்டவரே, என்னால் இந்த நிந்தை தாங்க முடியலை, பரிகாசம் தாங்க முடியலை. எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாலும் உடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறேன். அந்நாளை போல ஒரு பொருத்தனை பண்ணி அழுது ஜெபித்தார்களாம். அவங்க சொன்னாங்க, ஐயா, நான் என்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழுது என் கண்ணீரை சிந்தினேனோ, அந்த ஆலயத்தை விட்டு நான் திரும்பி வரும் பொழுதே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து விட்டார்.
சந்தோஷம் வந்துவிட்டது, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார் என்று. ஒரே வருஷத்தில் தேவன் ஒரு ஆண் குழந்தையை கத்தர் கொடுத்தார். என் நிந்தையை மாற்றினார் என்ற மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இன்றைக்கி நிந்தையோடு, வேதனையோடு, காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீங்களா? தேவாலயத்தில் எழுந்தருளி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இங்கே நமத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே நான் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய துக்கங்களை மாற்றி அவங்களை சந்தோஷப்படுத்துவேன். அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். இப்போ உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை மகிழ பண்ண போகிறார். நமக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுக்க சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தவர், நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவர். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நம்மை நீதிமான்கள் ஆக்க நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். மற்ற 8:17 சொல்லுகிறது, நம்மை சுகமாக்க நம்முடைய நோய்கள், பலவீனங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, நம்முடைய பாடுகள், கண்ணீர், வேதனை, நிந்தைகளை சிலுவையில் சுமந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய சாபங்களை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நொறுக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார், காயப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார், அடிக்கப்பட சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார், கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட ஒப்பு கொடுத்தார். எதற்காக? உங்களை மகிழ பண்ண, உங்கள் துக்கத்தை மாற்ற. நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசினார். இது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிற நேரம். என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுடைய துக்கத்தை மாற்றி உங்களை மகிழ பண்ணுவதற்காக இயேசு இந்த இடத்திலே பிரசன்னமாயிருக்கிறார். உங்களுடைய கண்களை மூடி சிலுவையில் உங்களுக்காய் நொறுக்கப்பட்டு தொங்கின இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். இதுதான் அவர் உங்களை சந்திக்கிற நேரம், உங்களை தொடுகிற நேரம், விடுதலை கொடுக்கிற நேரம், உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு நேரம். உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். சிலுவையிலே நொறுக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்தாரே, தேவாலயத்திலும் பெரியவர் உங்கே இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி உங்களை சந்திக்க அவர் வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை மகிழ பண்ண வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் துக்கம் எனக்கு தெரியும், உன் காயப்பட்ட உள்ளம் எனக்கு தெரியும், உன் பாதிப்புகள் எனக்கு தெரியும். உன் பாவத்தினால நீ பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து குற்ற மனசாட்சியோடு வந்து தவிப்பது எனக்கு தெரியும். நோயினாலே பாதிக்கப்பட்டு வலியோடு வேதனையோடு வந்து நிற்பது எனக்கு தெரியும். சாபத்தினால் உன் குடும்பமே பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்பது எனக்கு தெரியும். நான் உன்னை ஆசீர்வதித்து மகிழ பண்ண வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரோடு மனம் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரே, என் துக்கம் மாறணுமே, இந்த வியாதி நீங்கணுமே, இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணுமே, இந்த மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், இந்த பாவத்தை கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகணுமே. எனக்குள்ளே பெருமை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, புறங்கூறுதல் இருக்கிறது, அடுத்தவர்களை பரிகாசம் பண்ணுகிற சுபாவம் இருக்கிறது, மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறேனே. ஐயோ, என் சுபாவங்கள் மாறணுமே, என் பாவங்கள் மாறணுமே. ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதனால் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. என் பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன். என் கோபம், என் எரிச்சல், என் இச்சைகள், என்னுடைய மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், ஆண்டவரே மன்னியும். அடுத்தவங்களுக்கு நான் இடைஞ்சல் உண்டாக்கினேன், அடுத்தவர்களை காயப்படுத்தினேன், அநியாயமாய் செயல்பட்டேன், என்னை மன்னியும். சொல்லுங்க, சொல்லுங்க. பாவத்தை மறைக்காதங்க, பாவத்தை மறைக்காதங்க. இயேசுவே மன்னியும், இயேசுவே எனக்கு மகிழ்ச்சியை தாரும், பாவ மன்னிப்பை தாரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் தேவனுடைய ஆலயம், உன்னுடைய சரீரமே நான் வாசம் பண்ணக்கூடிய தேவனுடைய ஆலயம். இப்பொழுது உன்னுடைய சரீரத்தை ஆலயமாக ஒப்புக்கொடுங்க. என் சரீரம் தேவனுடைய ஆலயம், என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும். இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தகப்பனே, அநேகர் இருதயத்தில் கை வைத்த உண்மையான மனம் திரும்புதலோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இப்பொழுது அவர்கள் மீது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேத வசனம் இன்றைக்கு நிறைவேறுவதாக. உம்முடைய இரத்தத்தினால் அவருடைய இருதயம் கழுவப்படட்டும், பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். உம்முடைய இரத்தம் கழுவுகிறதற்காய் நன்றி. என் உள்ளத்திலே வாரும் என்று அழைக்கிறார்களே, அவருடைய உள்ளத்துக்குள்ளே நீர் பிரவேசிப்பீராக. ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் மாறுவார்களாக. இங்கு வந்து அத்தனை பேரும் தேவனுடைய ஆலயமாய் மாறட்டும். நீர் அவருடைய சரீரத்திலே வாசம் பண்ணும், உள்ளத்திலே வாசம் பண்ணும். நீர் அவளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்துக்குள் ஒரு மாற்றம் வந்து விட்டது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சியை கொடுத்தீர், ஸ்தோத்திரம். அல்லேலூயா.